ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு தொகையல். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு, கடலை பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, புளி, பெருங்காயம், தேங்காய், உப்பு. இப்போ நம்ம முதல்ல கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொள்ளு வறுத்துக்கலாம். இல்லை, 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு கை அளவுக்கு போடுறேன், அவ்வளோதான். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதோடையே நம்ம கடலைப்பருப்போடைய கொள்ளோடையே கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு கொஞ்சமாக ஒரு 4 பல்லு, 2 பல்லு 3 பல்லு போட்டால் போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லி நீங்கள் எந்த தொகையிலோ எந்த சட்னி அடித்தாலும் இந்த கருவேப்பிலையும் அப்புறம் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இதுக்கு தேவையான காஞ்ச மிளகா, ஸோ எல்லாமே போட்டு நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொள்ளு நல்லா இது கொஞ்சம் சிகப்பு கலராக, இது வெள்ளை கொள்ளு. ஸோ கொள்ளுவில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிகப்பு கலரில் இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். ரெண்டுமே உடம்புக்கு நல்லதுங்க. ரெண்டுமே ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொள்ளு ஜூஸு, கொள்ளு சூப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம குடிக்கலாம். கொள்ளை ஊற வச்சுட்டு வேக வச்சு அதோட ஜூஸ் எடுத்துகிட்டு நம்ம குடிக்கலாம். சுண்டல் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி தொகையல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, தேங்காய் இல்லாமல் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நாளுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா அன்றைக்கே நீங்கள் சாப்பிட்ணும். இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளு கொஞ்சம் சிகப்பாயின்னு இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம தேங்காய் கொஞ்சம் இதில் அதே எண்ணெயில் அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கு, ஒரு கை அளவுக்கு எடுக்கும்போது ஒரு 2 பத்தை போட்டால் போதுங்க, ஜாஸ்தி வேணும். இதோட கொஞ்சம் புளி, இதுக்கு தேவையான அளவுக்கு புளி. அவ்வளோதான். இதை பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொள்ளுன்னு. இதுவும் இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். டெய்லி சேம் வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி சாப்பிட்றதோட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போ நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க, தண்ணி ஜாஸ்தி போடாதீங்க இதுக்கெல்லாம், தொகையலுக்கெல்லாம். ஸோ இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு வேணும்.
காரம் உப்பு வந்து நீங்கள் எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். இப்போ எல்லா தொகையலுக்கு நம்ம வந்து தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட வேண்டியதா. அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னியை வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். ஸோ தொகையில் எடுத்தாச்சு நம்ம. ஸோ கொஞ்சமாக கடுகு, நம்ம எல்லா தொகையலுக்கும் தாளிக்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய். ஸோ இந்த தாளிப்பு வந்து இதில் போட்டுட வேண்டியது. ஒரு சுவையான கொள்ளு தொகையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.